ஒளிபரப்ப உதவுபவர்கள் அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள். தாமஸ் பாண்டியன் 38ஆம் மாதம் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் மற்றும் அருட்பணியாளர் TA சூசை, அருட்சகோதரிகள் நிர்மலா, திரேசா, புஷ்பம் இவர்களின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் வேண்டி. மகேந்திரா மற்றும் குடும்பத்தினர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி. கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது பெயருக்கேற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக. உமது வழக்கை நீதியால் நிறைந்துள்ளது. திருப்பாடல் 47 இறை வார்த்தைகள் 10 மற்றும் 11. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. தெரிந்தும் தெரியாமலும் நாம் அவரது அன்பை நோக செய்யக்கூடிய பாவங்கள் ஏதாவது நாம் செய்திருந்தால் இத்திருப்பலியிலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தழையிலிருந்து நீர் விடுவித்த நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்தெடுப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளோடு பேசுவேன், அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்பி கொடுப்பேன், ஆத்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாட்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள். என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேல், முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகவும் செயல்களை எடுத்துரைக்கும். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 18 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது, தொழுகை கூட தலைவர் ஒருவர் இயேசுவிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள். ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேல் ஆடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ இயேசுவை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வயது முதிர்ந்த ஒரு தாயார், அவர் தன்னுடைய வாழ்க்கையில இழப்பதற்கென்று எதுவுமே இல்லை, இரண்டு தவிர. ஒன்று தன்னுடைய உயிர், இரண்டாவது கடவுள் மீது அவர் வைத்திருந்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அவர் பெற்று வளர்த்த பிள்ளைகள் அவரை விட்டுவிட்டார்கள். இருந்தாலும் அவர் கடவுள் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைத்திருந்த காரணத்தால் அவர் எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இருந்தார். கண்டிப்பாக நான் நம்பிக்கையோடு வணங்குகின்ற அந்த கடவுள் எனக்கு தங்குவதற்கு என்று ஒரு இடமும், என்னை அன்பு செய்வதற்கு என்ற ஒரு நல்ல மனிதர்களையும் காட்டுவார் என்கின்ற நம்பிக்கையோடு அவர் கடவுளிடத்திலே வேண்டிக் கொண்டிருந்தார். அடுத்த நாள் அவர் சாலை ஓரத்திலே இருந்திருந்த போது அந்த வழியாக ஒருவர் நடைப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்த அவர் திடீரென்று அந்த வயது முதிர்ந்து அந்த தாயாரை பார்த்துவிட்டு அந்த தாய் அருகிலே வந்து, அம்மா, என்னுடைய இல்லத்திலே பணி செய்ய, வேலை செய்ய உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டார். அந்த தாய் பதில் மொழி சொல்வதற்கு முன்பே உடனடியாக மீண்டும் அடுத்த ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகின்றார். நானும் என்னுடைய மனைவியும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நாங்கள் இருவரும் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு குழந்தை உண்டு. அந்த குழந்தையை பார்த்து கொள்ள யாரும் இல்லை. எனவே நீங்கள் அந்த குழந்தையையும் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் எங்களோடு வேலை செய்ய வருகிறீர்களா என்று கேட்டவுடனே அந்த தாயாருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. காரணம், நான் வேண்டிக் கொண்ட அந்த கடவுள் எனக்கு தங்குவதற்கு நல்ல இடத்தையும் என்னை அன்பு செய்ய நல்ல மனிதர்களையும் தந்திருக்கின்றார் என்கிற நோக்கத்தோடு உடனடியாக அவர் எந்த ஒரு யோசனைக்கும் இடம் கொடுக்காமல் சம்மதம் தெரிவிக்கின்றார். நாட்கள் நகர்கின்றன. அன்புக்குரியவர்களே, அந்த தாயார் அந்த குடும்பத்தில் ஒரு நபராக பாவிக்கப்படுகிறார். அந்த பிள்ளைக்கு அவர் பாட்டியாகவும் அந்த குடும்பத்திலே இருக்கின்ற அந்த இரு நபர்களுக்கும் இவர் வீட்டின் பெரியவராகவும் கருதப்படுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த தாயார் கடவுளின் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் அவர் பார்க்கின்றார் கடவுள் தன்னை அரவணைக்கின்றதை. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருந்த அந்த தொழுகை கூட தலைவரும் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்மணியும் நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய மகள் இறந்து விட்டாள், இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த தொழுகை கூட தலைவர் இயேசுவிடத்தில் சென்று, ஆண்டவரே, என்னுடைய மகள் இறந்து விட்டாள், ஆனால் நீங்கள் மனது வைத்தால் என்னுடைய மகள் பிழைப்பாள் என்று கூறுகின்றார். அங்கு அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இயேசின் மீது வைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய அப்பெண் தன்னுடைய வாழ்க்கையில இழப்பதற்கு இன்று ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக தன்னிடத்தில் இருந்த செல்வங்கள், உடைமைகள் அனைத்தையும் விற்று கண்டிப்பாக எனக்கு இந்த நோய் தீராதா என்று பார்க்காத மருத்துவர்கள், கேட்காத அறிவுரைகள் என்று இருக்காமல் இருக்காது. கண்டிப்பாக அவர் செய்திருப்பார். அனைவர் மீதும் நம்பிக்கை இழந்த அந்த பெண்மணி கடைசியாக ஆண்டவர் மீது அவர் நம்பிக்கை இழக்கவில்லை. இதோ ஆண்டவர் செல்லுகின்றார். கண்டிப்பாக அவரை நேரில் சந்திக்க இந்த சமூகம் என்னை ஒத்துழைக்காது. இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் அந்த காலகட்டத்திலே ஒரு தீட்டுப்படுத்தப்பட்டவராக கருதப்பட்டவர்.
எனவே கண்டிப்பாக இந்த சமூகம் என்னை அவருக்கு அருகில் என்னை சென்றுவிட விடாது. அவருடைய ஆடையின் நுனி, நல்லாக கவனிங்க, ஆடையின் நுனி, அந்த ஆடையின் நுனி தொட்டால் போதும், கண்டிப்பாக நான் நலம் பெறுவேன். ஆண்டவருடைய கை கூட என் மேல் பட வேண்டாம், ஆண்டவருடைய பார்வை கூட என் மேல் பட வேண்டாம், என்னுடைய குரல் கூட அவருடைய காதிலே ஒலிக்க வேண்டாம். அவருடைய ஆடையின் நுனியை நான் தொட்டால் போதும், நான் நலம் அடைவேன் என்கின்ற அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அவருக்கு கைகோர்த்து கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்பிக்கையோடு அவர் நலம் பெறுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டும் போது கண்டிப்பாக நமது நம்பிக்கை வீண் போகாது என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கேட்ட வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்த பார்க்கின்றோம். இன்றைய முதலாவது வாசகம் கூட இறைவாக்கினர் யோசேயா நூலிலிருந்து நாம் கேட்டோம். இந்த வாசகத்திலே இறுதியாக நாம் பார்க்கின்றோம், பேரன்பின் வழியாக கடவுள் மன ஒப்பந்தம் செய்திருக்கின்றார். பேரன்பின் வழியாக கடவுள் நம்மோடு மன ஒப்பந்தம் செய்திருக்கின்றார். கடவுள் நம் மீது அவர் கொண்டிருக்கின்ற அன்பின் வழியாக அவர் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். எனவே நாம் கடவுளின் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நான் கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறேன், கடவுள் எனக்கு சீக்கிரம் அதை நிறைவேற்றி தர மாட்டேங்கிறார் என்று பல நபர்கள் யோசிப்பது உண்டு. அன்பார்ந்தவர்களே, தாமதிக்கின்றார் என்றால் கடவுள் கண்டிப்பாக நமக்கு தரமாக தரப்போகிறார் தான் அர்த்தம். எனவே நாம் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். பல நபர்கள் இறைவேண்டல் செய்து தாமதமாக பெற்றிருந்தாலும் கூட எதிர்பார்க்காத ஒன்றை கடவுள் அவர்கள் தந்திருப்பார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் கடவுள் மீது ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்திருப்போம். நல்ல ஒரு வரன் கிடைக்க வேண்டும், நோய் நொடிகள் எனக்கு தீர வேண்டும், குடும்ப பிரச்சனைகள் தீர வேண்டும், குடும்ப கடன்கள் தீர வேண்டும் என்று நாம் கடவுளிடத்திலே நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டிருப்போம். கடவுள் நமக்கு தரமாக தருவார் தாமதித்தாலும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அவரோடு நாம் வேண்டிக் கொள்ளும் போது நாமும் இன்றைய தொழுகை கூட தலைவரை போல 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்மணியைப் போல நாமும் கடவுளின் வழியாக நலம் பெறுவோம் என்று நம்புவோம். ஆண்டவர் என்றும் நம்மோடு உள்ளார். ஆமேன். காணிக்கை பொருளாய் என்னை தந்தே, கனிவுடன் எமை நீ ஏற்றருள் புரிவாய். காணிக்கை பொருளாய் என்னை தந்தே. நறுமணம் வீசும் மலர் போல என்னை நல்கிட வந்தேன் நாயகனே. நறுமணம் வீசும் மலர் போல என்னை நல்கிட வந்தேன் நாயகனே. பாசமும் நேசமும் பார்வையிலே அதை பாதையாய் கொண்டிட வந்துவிட்டேன், என்னை தந்துவிட்டேன். காணிக்கை பொருளா என்னை தந்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் தேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, ஏனினும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம்பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்று தொழுகை கூட தலைவரின் மகளையும் 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்ணையும் நலமடைய வைத்தவர் இவரே. இவரில் நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்கின்ற கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள் மற்றும் இதர பிரச்சனைகள் அனைத்தையும் இவரிடத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். இவரிடத்திலே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திட இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையுறாது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் என்றும் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள். தாமஸ் பாண்டியன் 38ஆம் மாதம் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் மற்றும் அருட்பணியாளர் TA சூசை, அருட்சகோதரிகள் நிர்மலா, திரேசா, புஷ்பம் இவர்களின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் வேண்டி. மகேந்திரா மற்றும் குடும்பத்தினர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி.